ஜூலை மாதம் 3வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கொண்டு வந்தால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம வீக்லி டாப் 10 கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூலை மாதம்லாம் எவ்வளவோ படங்களில் கவுண்டரில் 15 படங்கள்லாம் வைக்கிறதுலாம் தடுமாறி இருக்கும். ஆனால் இந்த ஜூலையில் 3வது வாரமாகவும் கவுண்டர் பண்ண போகிறோம். பட் என்னடா இது கவுண்டரில் படமே இல்லையன்ற அளவுக்கு இந்த ஜூலை போயிட்டுருக்கு. அதுக்கு எந்த விதி விலக்கும் இல்லாமல் இந்த வாரமாக அமைஞ்சிருக்கு. வாங்க கவுண்டரில் பார்ப்போம் மீதியை. நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல வியூவர் சாய்ஸுக்கு விட்டுருவாங்க. ஏன்னா படங்களே இல்லை. நானும் எவ்வளோ நாள் தான் வியூவர் சாய்ஸ் வைக்க போகிறேன்னு தெரியல. அந்தளவுக்கு படங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. வர ஒரு படத்தையே நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு தேட்டரில் வச்சு ஓட்டுன்ட்டு ஓட்டுறாங்க. ஆனால் மக்கள் வீக் டேஸில் வராமல் ஓட்டுற மாதிரி தான் தேட்டர் நிலம இருந்துகிட்டு இருக்கு. இந்த தேட்டருக்காரங்க ஆனால் போராட்டம் அது இது டிக்கெட் ஏற்றணும் அப்படியே பேசுவாங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவிட்டி தெரியுங்களா இந்த வருஷம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு. ஏன்னா தேட்டருக்கு மக்களை கூட்டிகிட்டு வர மாதிரி யங்கெஸ்டான படங்கள் வராமலே இருக்குது கண்டினியூஷனாக. ஆனால் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் படங்கள் இருந்துட்டு இருக்கு. இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஏதோ குவார்டர்லி தான் இந்த வருஷத்தில் வீணாச்சுன்னு பார்த்தா ஏப்ரலில் ஒரு படம், மேல 2-3 படம், ஓரளவுக்கு மே மட்டும் தாங்க இல்லை தப்பிச்சுன்னு சொல்லலாம். ஜூனில் 2 படம் தான். இந்த ஜூலையில் ஒரு படம் சொதப்பிடுச்சு, இன்னொரு படம் அது என்ன பண்ணமோ கடைசியில் வரப்போகுது. ஆக்சுவலி தேட்டருக்காரங்களுக்கும் இந்த ப்ரொடியூசர் ஆக்டர் டேரக்டர்ன்ட்டு யாருக்குமே மூவி பிளானிங் ஒரு இயரில் என்ன மாதிரி ரிலீஸ் பண்ணணுன்ட்டு கிடையவே கிடையாது. எல்லாம் இப்போ ஆகஸ்ட்டில் அடிச்சுப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் ஒரு பெரிய காம்போ இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுட்டே தெரியலைங்க இந்த தமிழ் சினிமாவுக்கு. எவனுக்காச்சும் மூவி ஷெடியூல் பிளான் இருக்கா இப்போதைக்கு? ஆக்சுவலி மக்கள் தேட்டருக்கு போகிறதே இப்போலாம் ஒரு பெரிய விஷயமா மாறிடுச்சு. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தேட்டரில் ஒரு லாங் கேப் ஆடியன்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க திருப்பி தேட்டருக்கு வரதுக்கு தேட்டரே மறந்துடுவாங்க பொழுது. சரி விடுங்க, எல்லாம் பற்றி பேசணும்னா பெருசாக போகும். யாரும் பேச மாட்டாங்க பெரிய பெரிய சேனல்லாம். நம்ம கவுண்டனில் படம் வைக்கிறதுக்கு படம் இல்லைன்றதை தாண்டி தமிழ் சினிமாவோட அந்த வெறுமையை பற்றி பெருசாக பேசணுன்றதுக்கோசம் தான் உங்ககிட்ட சின்னதாக இந்த வியூவர் சாய்ஸில் நான் நிறைய பேசிட்டேன். நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் திமில். இந்த திமில் நாளைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு சின்ன பட்ஜெட் படங்க. நம்ம கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் எக்கச்சக்கமான படங்கள் வரும். 5 தேட்டர் 10 தேட்டர் கொடுத்தா கூட படம் எக்ஸ்பெக்டேஷனில் வைக்க மாட்டோம். ஆனால் இந்த திமிலுக்கு ஒரே ஒரு தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் வைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் கவுண்டம்பாளையம். கவுண்டம்பாளையம் ஜூலை 5 ரிலீஸ்னாங்க. பட் அன்னைக்கு ஈவினிங் வேலைக்கிழமையே பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டாங்க. நம்ம ரஞ்சித் என் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணி அப்புறம் புலம்பி கிளம்பி ஓரளவுக்கு இப்போ 2 வாரம் கழிச்சு இந்த வாரம் ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரோகிணியில் மட்டும் 2 ஷோ கொடுத்துருக்காங்க. மற்றபடி எங்கேயும் தேட்டர் ஷெடியூல் பண்ணல. மேபி இந்த வாரமாச்சு இந்த படம் வருமானு தெரியல. நம்ம லாஸ்ட்டாக 2 வாரத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை பற்றி எக்கச்சக்கமாக பேசியிருப்போம். ஸோ இப்போ பேசிட்டு ஒன்றும் இல்லை. ரிலீஸ்ன்றது நாளைக்கு ஆச்சுன்னா அதுவும் ஒரு நல்ல டைமிங் தான். ஜூலை 5 இந்த படத்துக்கு நல்ல டைமிங் தான். ஆனால் என்ன ஒன்று, படம் ட்ரைலர் பார்க்கும்போதே இந்த படம் அந்த அளவுக்கு செல்ஃப் எடுக்குமான்ற மாதிரி தான் இருக்குது. எனவே இந்த படம் கண்டிப்பாக ரிவ்யூ ரேஞ்சில் விமர்சனமாக பார்த்தீங்கன்னா மிக பெருசாக பேசப்படும். வருதான் பார்ப்போம் நாளைக்காச்சு. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் மீ 4. இந்த மீ 4ன்றது ஒரு ஹாலிவுட் படம். கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 தேட்டர் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வீக்லையும். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் மாய புத்தகம். இந்த மாய புத்தகம் நாளைக்கு தான் வருது. எக்ஸ்பெக்டேஷன் தான் கொண்டு பண்ணுறோம். ஆனால் இந்த படத்துக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 தேட்டர்ன்றது கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நாளைக்கெல்லாம் பார்க்கும்பொழுது. ஏன்னா இப்போதைக்கு தேட்டரில் ஷெடியூலில் அந்த படமும் இல்லை. இன்னொன்று இந்த படம் நல்லா இருந்ததுன்னா இன்னும் தேட்டர் அதிகமாக ஏறும். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ராமநாராயணன்லேயே முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ இந்த டேரக்டர் ராமன்ற மாதிரி பேர் வச்சு ஆரம்பிச்சு ஏதோ பண்ணியிருக்காரு. இப்போ பாம்பாடுன்ற ஒரு படம் வந்தது. இன்னும் இந்த மாதிரியான சில படங்கள் பண்ணுறதுக்கே ஒரு சில டேரக்டர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜானரில் வந்திருக்கு. இந்த படத்தில் அசோக்ன்றவர் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரு. ஸ்ரீகாந்த் சவுகார்பேட்டைக்கு அப்புறம் அந்த மாதிரியே ஒரு சாயல். அசோக்ன்றவர் எனக்கு தெரிஞ்சு 2006 2008 தான் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஹீரோன்ட்டு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 படத்துக்கு மேலே நடிச்சிருப்பாருங்க ஹீரோவா. இப்போ இருக்கிற தேட்டரில் அந்த ஒரு பெரிய வெறுமைக்கு இந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் கூட ஆடியன்ஸ் ஏதோ பார்க்கலாம்ப்பா, படம் ஏதோ ஃபேண்டசியாக பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போது அந்த நம்பிக்கைலாம் இந்த படத்து மேலே வரலைங்க. இங்கிலீஷ் படம் 3 வாரமாக போய் 2 தேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாய புத்தகத்துக்கு 22 தேட்டர்னாலும் இதுக்கு மேலே ஏற்றுவாங்கன்றதை ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இது ஒரு தமிழ் படம். சரி அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் மேலே கொடுப்போமேன்றதுக்கோசம் நம்ம ஓப் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த தமிழ் டேரக்டர்களுக்கெல்லாம் அந்த ஒரு ஓப்புக்கான தகுதியே இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போதுலாம் இருக்குது. படம் பெருசாக ஒன்றுமே தெரியலைங்க. இப்போ இது ஏன் சொல்கிறேன்னா, தெலுங்கில் நிறைய இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்துருந்தாலும் விருப்பக்ஷான்ட்டு ஒரு படம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாத்தி படத்தில் ஹீரோனா நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வேறு லெவலில் கதை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து திருந்துங்க நீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி மிஸ்ட்ரி ஃபேண்டசியில் படம் எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த படத்தை எந்த அளவுக்கு நறுக்கும் தரும். அந்த காலத்திலேயே நிறைய இந்த மாய புத்தகம் மாதிரி ஓரளவுக்கு நார்மலான படம்ன்றதை தாண்டி நல்ல நல்ல படங்களும் நிறையவே வந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த மாதிரியான படங்கள் ரொம்ப சுமாராக தான் வந்துட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த மாய புத்தகம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் கருடன். கருடன் படம் மே 31 வந்தது. இன்னைக்கு ஜூலை 18. ஸோ கால்குலேட் பண்ணாக்கா இன்னைக்கு 49வது நாள், நாளைக்கு 50வது நாளுங்க. இந்த படம் 49வது நாள் வரைக்கும், அதாவது இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா 4 ஸ்கிரீன் கிட்ட நம்ம
நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடி இருக்கு. இந்த படம் லாஸ்ட் வீக்லாம் கொஞ்சம் ஒரு 1-2 ஸ்க்ரீன் கொடுத்தாலும் அப்புறம் 4 ஸ்க்ரீன்ன்றதை லாஸ்ட் வீக்கில் பிடிச்சிருச்சு. பட் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு ஸ்க்ரீன் தான், ஆனாலும் 50வது நாள் ஒரு தேட்டரில் ஓட போகுது. அது 50 நாள் தாண்டி 55 நாள் வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் தேட்டரில் ஓடும். ஸோ நம்ம விடுதலையே பார்த்துருப்போம், நம்ம சூரி ஹீரோவாக நடிச்சு. அந்த படமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-55 நாள் 60 நாள் கிட்ட போயிருக்கும். அதே மாதிரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரன்னிங்கை தருது. ஆனால் என்ன ஒன்று 25 நாள் போஸ்ட்டு இந்த படத்துக்கு நான் கண்ணில் பார்க்கல. அப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் விடுதலை மாதிரியே நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் போயிருக்கு. ஆக்சுவலி அதை தாண்டியே போயிருக்கு. அதாவது சூரி ஹீரோவாக நடித்த 2 படங்களும் செம்ம சம்பவம் பண்ணியிருக்குங்க. ஒரு காமெடி நடிகர் ஹீரோவாக நடித்து ஒரு படமாவா ரிவ்யூ பெஸ்ட் வாங்கினது மட்டும் இல்லாமல் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸாக செம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரன்னிங் டேவாகவும் பார்த்தீங்கன்னா இந்த 2 படங்களும் செம்ம சக்கப்போடு போட்டுடுச்சு. நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் மகாராஜா. மகாராஜா படம் ரிலீஸ் ஆகி இது 6வது வாரம், 5 வாரம், அதாவது 35 நாள் முடிஞ்சு நாளைக்கு 36வது நாள் வரும். இந்த படம் லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 15, 20, 28 கிட்ட ஓடிச்சு. அதாவது இந்த 36வது நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 15, 28 கிட்டே ஓடுற மாதிரி இருக்கு. இல்லை நிறைய வந்து 2 ஸ்க்ரீன் சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் வந்துட்டாலும் 36வது நாளில் இந்த அளவுக்கு தேட்டரில் ஓடும் நம்மளால் எதிர்பார்க்கல. எனிவே இது வந்து இந்த படத்துக்கு காம்படிட்டாக ஒரு படம் வந்து அமைஞ்சு இதை காலி பண்ணணும்னு பார்த்தோம். பட் அதுக்கான ஒரு விஷயம் அமையல. மகாராஜா கான்செப்ட்ன்றது ஈஸியில் காலியாக ஒரு படம் கிடையாது. அந்த படம் ரிவ்யூலையும் சரி ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட்லையும் சரி வேற லெவல் சக்கப்போடு போட்டிருக்கு. அதை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் செம கலெக்ஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ ரன்னிங் டேலையும் 36வது நாள், அதாவது 42 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 19 தேட்டர் கிட்ட ரன்னிங்ன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ மகாராஜாவோட பெருமை போன வாரமே பெருசாக ஸ்டாப் ஆகும்னு எதிர்பார்த்தாக்கா அது இந்த வாரத்தை தாண்டியும் நல்ல ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. இந்த படம் நான் இன்னொரு கவுண்டர் மேலேயே வச்சிருக்கலாம். ஆனால் நம்ம கவுண்டரில் டிஃப்ரெண்ட் கார்ட்டோன்றதை தாண்டி ஒரு புது படத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கோசம் இந்த ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கோம். எனக்கு இந்த படம் 2வது தடவை வைக்கணும் தான் ஆசை. பட் ஒரு சில காரணங்களால் ஒரு கட்டாயத்தால் இந்த படத்தை இந்த ஒரு கவுண்டர். நம்ம கவுண்டரில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் டீன்ஸ். இந்த டீன்ஸ் வந்து போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இது 2வது வாரம். போன வாரமே இந்த படம் ஒரு பெரிய படம் கூட வரும்போது ஒரு 25 கிட்ட எடுத்தது. ஸ்க்ரீன்ஸ் வந்து அதாவது தியேட்டர் தான் சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ 2 ஷோன்ற மாதிரி தான் நிறைய இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு நிறைய 3-4 ஷோலாம் கொடுத்துருக்காங்க ஒரு சில தேட்டரில். அதை தாண்டி 30 தேட்டருக்கு மேலேயே நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓட போகுது. அதுக்கு முக்கியமான காரணமாக இந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர், அதுவும் ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் நியூ புக் மை ஷோலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டிங் தராங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு கொடுக்குற மாதிரி தெரியலைங்க. ஏதோ ஆப்போசிட் படத்தை டம்மி பண்ணுன்றதுக்கோசம் தர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த படம் என்னதான் ஒரு புது கண்டென்ட்டாக சுவாரஸ்யமாக பார்த்திபனுக்கு எப்பவுமே இதாங்க வேலை. ஏன்னா அந்த மனுஷன் வந்து படத்தில் என்ன விஷயம் வைக்கிறாரோ இல்லையோ அதை பில்டப் பண்ணுறதுக்கு தவறது கிடையாது. இந்த படத்துக்கு கூட வேல் ரெக்கார்ட் பண்ணிட்டுன்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் விஷயம் புரியாதுங்க. அதை பார்த்தா ஏதோ படம் வேல் ரெக்கார்ட்லாம் பெரிய லெவலில் பண்ணி சூப்பர் உடம்பு உள்ளது அப்படின்ட்டு படத்து மேலே கொடுத்த மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் ஒரு எதிர்பார்க்கலான்னு தெரியல. ஆனால் விழாலா வச்சு பண்ணிட்டாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்திபன் வந்து கதையில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரோ இல்லையோ இந்த மாதிரியான பில்டப்பில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு, புதுமையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு. புதிய பதை புதுமை பித்தன்ற மாதிரி புதுசுன்னு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் கதையில் ஏதாவது புதுசாக வர மாட்டேங்குது அப்படின்னு நான் போன படத்துக்கு சொல்ல இருந்தாக்க இந்த படத்தில் கதையில் பேர் புதுசாக கொடுக்குற ஹாலிவுடே சவால் விடுற அளவுக்கு கொடுத்துருக்கேன். மிஸ்டர் ஜிகேன்ட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்காரு. அவர்கிட்டலாம் போய் ரெஃபர் எடுத்துக்கிட்டு நாசால போய் ரெஃபர் எடுத்துன்ற மாதிரிலாம் வந்து ஒரு கான்செப்ட் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாம் பார்க்கும்போது இந்த ஊருக்காரங்களாம் கிறிஸ்டோபர் நோலனே மிஞ்சிட்டாருங்க நம்ம பார்த்திபன் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் உண்மையிலேயே கிறிஸ்டோபர் நோலன் தெரிஞ்சவங்களாம் காமெடி பண்ணாதீங்கடா சிரிப்பாக வருதுங்கிற மாதிரி தான் இருக்குது படம் பார்க்கும்போது. இதெல்லாம் படத்துக்கான கண்டே கிடையாதுங்க. ஷார்ட் ஃபிலிம் 35 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமுக்கான கதை. அதை வந்து ஒரு ஹாலிவுட் கார் எடுத்தானா 1.5 மணி நேரத்தில் எடுத்திருப்பான். அந்த மாதிரி ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் இருக்குது. பட் இவங்க 2 மணி நேரத்துக்கு இழுத்து வச்சிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் அப் ஒன்று, செகண்ட் அப் ஒன்று, ஜம்ப் வேறு மாதிரி ஆகும். நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு இந்த செகண்ட் அப் கனெக்ட் ஆகாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஸ்க்ரீன் பிளேவா ஒரு மேக்கராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கோட்டை விட்டுருக்காரு. படத்துக்கு 10 கோடி கிட்ட பட்ஜெட்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. அது விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி சில விஷயம்லாம் அதிகமாக போயிடுச்சான்னு தெரியல. இன்னும் அவர்கிட்ட நிறைய கான்செப்ட் இருக்குது. நான் நல்ல காசு தான் எடுப்பேன்றாரு. இதுக்கே 10 கோடி தேவையில்லை. ஏன்னா லவ் டுடேவே 5 கோடி தான் எடுத்தாங்க. அந்த படம் 100 நாள் ஓடி சமையெல்லாம் கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ பார்த்திபன் கிட்ட வந்து நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்குங்க அவரை பற்றி. மக்கள் இந்த படம் போன வாரம் ஒரு போட்டியில் வரவே பெட்டர் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுவே நிறைய படங்கள் வரும்போது இந்த படம் வந்துருன்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு நைட்டி ரிவ்யூ கண்டிப்பாக வந்துருக்குங்க. ஏன்னா கான்செப்டாக ஒரு நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாதெல்லாம் பேசினாலும் அந்த படம் படமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேக் இருக்குது, கண்டிப்பாக நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதை விட மிக மிக முக்கியமாக இந்த படம் எங்கேஜிங்காக இல்லை. இதுவே நீங்கள் மாநாடு பாருங்கள், இன்டர்நெட் நாளை பாருங்கள், அதெல்லாம் கூட சயின்ஸ் ஃபிக்ஷன் தான், அதெல்லாம் கூட ஹாலிவுட் கான்செப்ட் தான். ஆனால் அந்த படம் எங்கேஜிங் வேற லெவலில் ஓவர்லோடடாக இருந்திருக்கும். ஆக்சுவலி ஹாலிவுட் படத்தில் தூக்கி சாப்பிட்ட தமிழ் படம் சொல்லிட்டு மிக பெருசாக காலரை தூக்கி விட்டு சுற்றலாம். ஆனால் நீங்கள் பார்த்து எடுத்துருக்க டீன்ஸ் படத்தெல்லாம் பார்த்து நீங்கள் அந்த அளவுக்குலாம் பேசினீங்கன்னா ஆக்சுவலி அதுக்கெல்லாம் வர்த்தே இல்லாத படம் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் ஏன் கவுண்டர் மேலே வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து இதுக்கான ரிவ்யூ நிறைய பேர் கொஞ்சம் பெட்டராக பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்கள நெகட்டிவிட்டி பண்ணக்கூடாது. ஏன்னா கவுண்டர்ன்றது என்னோட சாய்ஸில் ஓவராலாக இருக்கிறவங்கள ஒரு அனலைசிஸ் பண்ணி தான் நான் கவுண்டர் தருவேன். மகாராஜாவுக்கு மேலே இதை வச்சிருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு வர்த்தில்லாத ஒரு படம் தான். பட் ஒரு சிலர் யோசிப்பீங்க புது படத்தை ஓப் பண்ணணும் அந்த மாதிரி சில விஷயங்கள். என்னடா கிளின்னு கிழிச்சிட்டு ஓப் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி அது வேற டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் கவுண்டரில் நம்பர் மேலே தானே வந்திருக்கு. இன்னொன்று வந்து இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் என்ன ஷோலாம் ஏற்றிருக்காங்க அப்படி இப்படின்னு நினச்சிக்க தேவையில்ல. அதுக்கு இந்த படம் கூட போட்டியாக வந்த படம் மண்ணை கவி இருக்குன்றதுனால ஏற்றிருக்காங்க. ஆனால் இந்த படம் பட்ஜெட் ரேஞ்சுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் லட்சங்களில் போயிட்டு இருக்கு.
கண்டிப்பாக பார்த்திபன் வந்து வேற ஏதாச்சும் வந்து ஒரு கதையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். லவ் டுடே மாதிரி ஒரு கதையாக வந்து ஒரு படம் எடுத்தாங்க தாங்க சரிப்பட்டு வரும். இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் பண்ண போகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அனுபவம் இல்லாத விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதை கற்றுக்கிறதுன்றது மேலோட்டமாக தான் கற்றுக்கிறாரு. அது இந்த டீன்ஸ் பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா இங்கே ஏலியனுக்கு உருவம் கிடையாது. 1950 அந்த மண்டை வச்சது தான் ஏலியன்ட்டு கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் மாற்றுக்கிறது பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஒரு ஸ்பேஸ் ஷிப் தான் ஏலியன் பொழுது அதை நம்ப வைக்கிறதுக்கு ஆடியன்ஸுக்கு என்ன பண்ணாரு, அந்த ஸ்பேஸ் ஷிப்ன்றது வந்து அது பார்க்கும்போது மெட்டல் மாதிரி தான் இருக்கும். பொதுவாக ஸ்பேஸ் ஷிப்னாலே மெட்டல் வேற ஏதாச்சும் ஒரு உலகம் அந்த மாதிரி தான் புரியும். ஆனால் ஒரு உலகம்ன்றது வந்து ஒரு உயிராக ஆக முடியுமா, அதுக்கு ஒரு தேரி இருக்கு. ஒரு அட்மாஸ்பியரும் ஒரு கிராவிட்டியும் தான் ஒரு உயிருக்கான தன்மையும் ஒரு உயிருக்கான உருவத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வந்து சயின்ஸ்லேயே உள்ள போனீங்கன்னா அது வேற வரைபறி போகும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, அதையே கொஞ்ச நாள் கழிச்சு அப்டேட் பண்ணி இல்லை நாங்கள் சொன்னதை விட இது வேற மாதிரிங்கன்ட்டு அதை அப்படியே மறக்க வச்சுட்டு அவங்க எப்பயுமே டாப்லேயே இருந்து போயிடுவாங்க. கற்பனையான ஒரு கதை தாங்க அந்த ஏலியனுக்கு வந்து வேற வேற உருவம் இருக்குன்றது. அதுலேயும் கற்பனையிலையும் கற்பனை இந்த ஸ்பேஸ் ஷிப் தான் உருவம்ன்றது. பட் அதில் லாஜிக்ன்றது இல்லை. ஆனால் நாசா இந்த மாதிரியான சயின்டிஸ்ட்லாம் சொல்லும்போது நிறைய லாஜிக்கோட பேசுவாங்க. பட் அந்த லாஜிக்கே வந்து அப்டேட்டில் முரணடிப்பாங்க, அதை முட்டம் கொடுப்பாங்க. சரி இல்லை கேட்டாக்கா நாங்கள் டீன்ஸ் 2 எடுக்க போகிறோம், அதில் பேச போகிறோம் போல இருக்கு. ஒன்றுலேயே நீங்கள் ஒன்றும் பேசலை. ஆல்ரெடி இருந்த வேவ்ஸ், வேகர், கோல்டு டிஸ்க் இந்த மாதிரி ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களே வந்து ஒரு நரேஷன் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஒரு மிராக்கலான ஒரு விஷயம் இந்த ஸ்க்ரீன் பிளேல கிடையாது. ஓப்பனாக சொல்லணும்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு புக்குலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் படிச்சுட்டு யூடியூப்பில் ஜஸ்ட் வீடியோ போடுவோம் பாருங்களா, ஓரளவுக்கு நல்ல வீடியோ கூட கிடையாது. புக்கை படிச்சுட்டு அப்படியே காப்பி அடித்த மாதிரி வீடியோ போடல, அந்த மாதிரி தான் அந்த டீன்ஸ்ன்றது இருக்குது. இவங்களாம் எப்போ வளருவாங்கன்னு தெரியல. நான் ரொம்ப பேசுகிறேன்னு தெரியுது, பட் டீன்ஸை பற்றி பேசி இன்னும் நிறைய இருக்குது எனக்கு. இவங்களாம் இப்போ தான் ஹாலிவுட்டில் வந்து கடைக்கோடி மொக்க படம் எடுக்கிற அளவு கான்செப்டே பிடிச்சிருக்காங்க. என்னைக்கு நோலன், கேமரூன் அளவுக்குலாம் படம் எடுப்பாங்கன்னு தெரியல எனக்கு நம்மளுங்க. அதுவும் பார்த்திபன் மாதிரி மெச்சூரிட்டியான ஒரு டேரக்டர்லாம் இந்த மாதிரியான கான்செப்டில் வச்சு ஒரு உப்புமா பட டேரக்டர் மாதிரி படம் கொடுத்து வச்சிருக்காருன்னு தான் சொல்ல தோணுது எனக்கு. நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் இந்தியன் பார்ட் 2. இந்தியன் பார்ட் 2 படம் போன வாரம் தான் வந்தது. இது 2வது வாரம். இந்த 2வது வாரத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எல்லா மெயின் ஸ்க்ரீன்ஸும் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்கு. பார்க்க போனால் நம்ம தமிழ்நாட்டிலே அதிகபட்ச தேட்டரில் ஒரு படமாக இந்த படம் தான் போன வாரம் இருந்தது மட்டும் இல்லாமல் இந்த வாரமும் மிக பெருசாக ஒரு தேட்டரில் டிஃப்ரெண்ட்டோட ஓடுது. ஆனாலும் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் செகண்டரி ஸ்க்ரீனும் நிறைய ஆக்குப்பை பண்ணிருந்தது. நிறைய மாலில் வந்து 3-4 தேட்டர்லாம் போட்டிருந்தாங்க. பட் அதில் நிறைய ஸ்க்ரீன்ஸை தூக்கிட்டு இந்த படம் இந்த வாரம் நிறைய ஸ்க்ரீன்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ரிவ்யூ வந்து அடிமேல் அடி செம்ம இடி வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். இருக்கிற தேட்டர் கெப்பாசிட்டியை வச்சு முதல் இடத்துல கொடுத்துலான்னு பார்த்தா அது ரெட் ஜெயிண்ட் வாங்கியிருக்கு. அவங்க உள்ள வர ப்ரொடியூசிங்லேயும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதனால இந்த படத்துக்கு செகண்ட் வீக்கில் பெரிய ஒரு படம் இல்லாமல் இந்த படத்துக்கு 2 வாரம் ஷெடியூல் ஏற்கனவே போட்டாங்க. அந்த ஒரு ரேஞ்சில் தேட்டர் இருக்குது. அதை வச்சு நம்ம கவுண்ட் கொடுத்துட முடியாது. ஏன்னா மற்ற படங்களை நம்ம காம்படிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த படத்துக்கு இப்போ ஒரு பெரிய பஞ்சாயத்துனா இது மேலே நெகட்டிவ் ரிவ்யூ வந்ததுக்கு ஒரு நிறைய பேச்செலாம் இருக்குது. உங்களுக்கு முதல்ல இருந்தே தெரியும், நான் சங்கரை வந்து ஒரு பெரிய டேரக்டராக வச்சிருக்கேன். கமல்ஹாசனும் எப்பவுமே ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு பெஸ்ட் ஆக்டர். கல்கிக்கும் கமல் வந்து 2 சீன் வந்ததுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டம் அப்படின்ற மாதிரிலாம் கமல் ரசிகர்கள் பேசியிருந்தாங்க. அது 100%ல 1000% உண்மையிட்டே சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு படத்துக்கும் கமல் ரசிகர்கள் ஓவராக முட்டு தராங்க. இந்த படத்து மேலே மட்டும் இல்லை, சங்கர் மேலேயே அவரோட படங்கள் மேலே இப்போலாம் பாரஞ்சித், மாரிசுலோ அது மாதிரி படங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வந்து ஆரிய பிராமணர்களுக்கோசம் வந்து மிக பெருசாக அவங்களெல்லாம் பெஸ்ட்டாக்கி படம் எடுக்கிறாரு. சாதாரண மக்கள், தமிழ் மக்களையும் இவருக்கு எதிர்க்க திரும்பி வச்சிருக்காங்க. ஏன்னா ஆரியர்களுக்கோசம் படம் எடுக்கிறாரு, பிராமணர்களுக்கோசம் படம் எடுத்தாருன்ற மாதிரி அந்த நெகட்டிவிட்டிலாம் இருந்தாலும் இந்த படம் இப்போ தோத்ததுக்கு இதனால கிடையாதுங்க. ஏன்னா கமல் ரசிகர்கள் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவேட், அவங்க வந்து வளர்த்து விட்டுருவாங்க. அவங்களாலே வளர்க்க முடியாமல் புலம்ப விட்டுட்டு இருக்கு இந்த படத்தோட கதை, இந்த படத்தோட கான்செப்ட்ன்றது. இது 96ல் வரும்போது வேற லெவலில் எதிர்பார்ப்பு அது எல்லாம் போயிட்டாலும் அதே கதை இங்கே தூக்கி வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேல வந்து முதல் பாட்டில் இருந்ததோட அந்த லென்த்தி தான் கொடுத்துருக்காரு. அதாவது அதுவே மிக பெருசாக லேக் ஆகிடுச்சு. என்னதான் வருமமாக இருந்தாலும் ஒரு வரமுறை வேண்டாமா ஐயா, நீங்கள் மாட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை பற்றிலாம் நிறைய நம்ம பேசியாச்சு, ரிவ்யூ போட்டுட்டோம், பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் பேசியிருக்கோம், நிறைய இருக்குங்க பேசுறதுக்கு. ஆனால் வேண்டாம், வீக்லி ட்ரிப்ளின் ஆல்ரெடி பெருசாக போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இதுதான் இந்த படம் வந்து நம்ம 2வது இடத்துல வச்சதுக்கான காரணம். தேட்டர்கள் ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த படத்துக்கான ரிவ்யூ ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடுன்றதே நிறைய பேருக்கு நெகட்டிவிட்டி தான். ஆனாலும் ஒரு சில இந்த கமர்ஷியல் ஆடியன்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து ஓகேங்க, ஏதோ தேட்டரில் போய் பார்க்குறாங்க, ஸோ அவங்களால பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களாம் சீரியல் பேஸ்டே நல்லா இருக்கணும் போது இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பட் ஓவரால் ஆடியன்ஸாக பார்க்கும்போது இந்த படம் ஒரு செம நெகட்டிவிட்டி தான். அதை விட பெரிய காமெடினா கமல் ரசிகர்கள் இந்த படத்தை இப்போ கொண்டாடுறாங்க, நல்லா இருக்கு, இதை நெகட்டிவிட்டி பரப்புறாங்களா சொல்றாங்க. ஆனா இதை விட வந்து ஓரளவுக்கு சுமாரா இருந்த அண்ணாத்தாவே வந்து இவங்கலாம் வேற லெவலில் நெகட்டிவ் பரப்புனாங்க. ஸோ இங்க ரசிகர்கள் வேற பெருசா வந்துருச்சு. ஏன்னா அவங்க ரசிகர்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. விஜய்க்கு பீஸ்ட் சூப்பர்னுவாங்க, ரஜினிக்கு தர்பார் அண்ணாத்த சூப்பர்னுவாங்க, நம்ம கமல்ஹாசனுக்கு இந்தியன் 2 பெஸ்ட்னு சொல்றதுல என்ன ஆச்சரியம் வேண்டியிருக்கு. எனிவே இந்த படத்தை கமல் ரசிகர்கள் வந்து அவங்களோட ஃபோர்ஸ் எல்லாம் கொடுத்து என்னதான் ஒப்பேத்த பார்த்தாலும் சங்கர் மேல இருக்க நெகட்டிவிட்டிலாம் வந்து இங்க ஒர்க் அவுட் ஆகுதுன்றத தாண்டி இந்த படம் பண்ணி வச்சிருந்த வேலையில சங்கர் மேல
இருந்த நெகட்டிவிட்டிலாம் இன்னும் ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல தோணுது. மோஸ்ட்லி இந்த சங்கர்ன்ற மனுஷன் வேற லெவலில் வந்து அவர் மேலே நிறைய நெகட்டிவிட்டிலாம் அப்படி இப்படிலாம் பேசி வன்மத்தை வந்து வரமுறை இல்லாமல் கக்கினாலும் தமிழ் சினிமாவில் என்னைக்கா இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட டேரக்டர் அப்படின்றதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டவர் நம்ம சங்கர் தான். அந்த மரியாதை யாருக்கு இருக்கோ இல்லையோ எப்பயுமே எனக்கு சங்கர் மேலே இருக்கும். ஆனாலும் இந்த இந்தியா டூல சப்போர்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா காசுக்கு ஆசைப்பட்டு லைக்கா கூட சேர்ந்து வெறும் 2 பார்ட் எடுக்க வேண்டிய படத்தை 3வது பார்ட்டாக கொடுத்து இந்த படத்தை சொதப்படுறதுக்கு மிக முக்கிய காரணத்தில் சங்கரும் ஒரு காரணமாக இருந்தாருன்றனால நானும் அவர் மேலே நெகட்டிவிட்டி பரப்புறாங்க. ஒரு படம் நல்லா இல்லைனா தாராளமாக பரப்பலாம், தப்பு கிடையாது. அப்படி பரப்பாம விட்டால் தான் தப்பு. ஏன்னா திருப்பி அதே மாதிரி படம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் கல்கி படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு இது 4வது வாரம். இந்த வாரத்தில் 25வது நாள் போஸ்டர் வரும். ஸ்லிப் படம் இதுக்கு முன்னாடி 1000 கோடி எல்லாம் தாண்டி கலெக்ட் போயிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் 1000 கோடி தாண்டிட்டு. அதை தாண்டி இந்த படம் ஜவான், RR, KGF 2 இதோட வசூல்லாம் தாண்டறதுக்கு 1200 தாண்டி 1300 கிட்ட போகணும். அந்த வசூல்றது இந்த படத்துக்கு 25 நாளைக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் இந்த படத்துக்கு டைம் இருக்கு. அதுக்கப்புறமும் கண்டிப்பாக இந்த படம் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் நெக்ஸ்ட் வீக்ல ஒரு பெரிய இங்கிலீஷ் படம் வருது, அதனால ஓவர்சீஸ்ல அடி வாங்கும். மோஸ்ட்லி தமிழ்நாட்டிலையும் பெரிய அடி வாங்கும் அடுத்த வாரம் பெரிய படம் வரனால. ஆனாலும் இங்க தமிழ்ல இப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 தேட்டர் கிட்ட தான் இருக்கு. பட் நிறைய 4 ஷோ இந்த படத்துக்கு ஓடுது. அதே சமயம் இந்த படத்துக்கு போன வாரம் குறைச்ச தேட்டர்லாம் இந்த வாரம் ஏறி இருக்கு. சேம் டைம் வீக்கெண்ட் புக்கிங்கிறதுலாம் நல்லா இருந்தது. வீக் டேஸ்ல சுமாராக போயிட்டு இருக்கு. பட் தமிழ்நாட்டை தாண்டி இந்த படம் வேர்ல்டு வைடா பெரிய கலெக்ஷன் பண்ணுது. அதை தாண்டி நார்த்தில் பெருசாக பண்ணுது. ஆனால் இந்த படத்தோட ரீஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கு தான். மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாடு கெப்பாசிட்டி மட்டும் தான் வச்சு கொடுத்தாவனாலும் இந்த படம் 2 வாரத்தில் வந்து ரொம்ப நிறைய நெகட்டிவிட்டி இருந்தது இந்த படத்து மேலே. அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இந்த படம் இப்போ தேட்டரில் 3வது வாரத்தை சக்ஸஸாக முடிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம படங்கள் ரீதியாக கம்பேர் பண்ணும்போது இந்த படம் நம்பர் 1 இடத்துக்கு தகுதியான ஒரு படமாக இருக்கு. இந்த படத்துக்கும் இந்தியனுக்கும் நான் பார்க்குற வித்தியாசம் என்னன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப் வந்து செம்ம மொக்க தான். ஆனால் செகண்ட் அப்ல உங்களுக்கு பிரபாஸ், அமிதாப் பச்சன் ஃபைட்டு, கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வந்து பெட்டரா பண்ணிட்டாங்க. அதை தாண்டி கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் கொடுத்தது, இந்த படத்தோட பார்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துட்டு இந்த படத்துல வந்து நிறைய சம்பவங்களை நல்லா பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா பார்க்க போனவங்கள சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. எனவே இந்த வாரம்லாம் பெரிய படங்கள் இல்லாதனால இருக்கிற படங்களே அப்படி இப்படி உழப்பிட்டு இருந்து. பட் அடுத்த வாரம் ஒரு பெரிய படம் வருது, அதுவும் ஹாலிவுட்லயும் ஒரு பெரிய படம் இருக்கு. ஸோ அதனால தேட்டரிக்கல் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நெக்ஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய படங்கள் இருக்கு. ஸோ வீக்லி டாப் 10 இதுக்கப்புறம் சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.